ஹாய் எல்லோருக்கும். நான் உங்கள் ரமா பேசுகிறேன். டெய்லரிங் கிளாஸில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. கிளாஸோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறவங்க அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் மற்றவங்களுக்கும் போய் சேரும் இல்லையா? அதனால் ஒரு லைக் ஒன்று போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி நேற்று கட் பண்ண டாப்போடது ஸ்லீவ் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு காட்டனுனால லைனிங் போட்டுட்டு வச்சுட்டு இருக்கேன். நான் லைனிங் டாப் தான் இப்போ நம்ம தைக்கிறது. பாருங்கள், மெதுவாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே கற்றுக்கோங்க, புரிகிற அளவுக்கு கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவு, நெக்கு அது எல்லாமே லைனிங்கும் ஜாயிண்ட் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நான் இன்றைக்கி கிளாஸில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸ் 6, இன்றைக்கி 6வது கிளாஸ். இன்றைக்கி இது தைக்கும் போதெல்லாம் நூல் கட் ஆகிட்டே இருக்குது. சரி, வீடியோ ஆன் பண்ணிட்டுமே என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு அதை அப்படியே வச்சு தைச்சிட்டே இருக்கேன். மேலே கட்டானா கீழே கட் ஆகுது, நூல் கட் ஆகிட்டே இருக்குது. அதனால் சரி, வீடியோ எடுத்துகிட்டு போட்டுட்ருக்கேன். பரவாயில்ல, அது அப்புறமா நான் ரெடி பண்ணிக்குவேன். உங்களுக்காக இது தைச்சிட்டு காட்டலாம் சொல்லிவிட்டு ஒரு ஆசையில் தைச்சிட்ருக்கேன். இவ்வளோ நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனாலும் சரி, நூல் கட் ஆனாலும் சரி, இன்றைக்கி டாப் முடிச்சே ஆகணும் சொல்லிவிட்டு முடிச்சிட்டேன். லாங் வீடியோவாக போட்டால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், போரும் அடிச்சிடும். அதனால் நான் இது டாப்பே 2 கிளாஸாக எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா டைமிங் அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப லாங் வீடியோவாக ஆகிடும். பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு என்னடா இவ்வளோ நேரம் போதே இந்த வீடியோ சொல்லி நினைப்பீங்க. அதனால் ஏன்னா நிறைய வீடியோஸ் நானும் பார்த்துட்ருப்பேன். இதெல்லாம் தோணும் எனக்கு கூட, என்னடா இவங்க இவ்வளோ நேரம் தைச்சிட்ருக்காங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்களுக்கு நான் 2 கிளாஸாக எடுத்து போடுறேன் இந்த டாப் வீடியோவை. ஸ்லீவ் தனியாக, நெக்கு தனியாக, டாப் ஃபினிஷிங் தனியாக போட்டுட்ருக்கேன். ஆனால் ஸ்லீவும் நெக்கும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸ்லீவோட ஜாயிண்ட்டு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது ஸ்லீவ் சரிசமமாக வெட்டிகிட்டு இருக்கேன் நான். தைச்சி முடிச்சதும் நீங்கள் லைனிங்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இல்லை டாப் பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பீஸ் மட்டும்தான் நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் கட் பண்ணுவோம். நான் நேற்று டாப் முதலையே கட் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு நான் லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். நான் லைனிங் தான் எனக்கு எக்ஸ்ட்ரா வருது. அதனால் லைனிங் மட்டும் துணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப மெலிசாக இருக்கனால நம்ம நார்மல் காட்டன் போட்டான்னா அதுவும் மெலிசாக இருக்குமே சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரேஷன் புடவை இருக்கும் இல்லைங்களா, அதில் கட் பண்ணியிருக்கேன் நான் லைனிங்க்கு. அது சும்மாவே வீட்டில் இருக்கேன் எதுக்கு சொல்லிவிட்டு அது போட்டுட்டு இருக்கேன் நான். நம்ம பர்காத் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக போடக்கூடாது, நெக்கு இது இருக்கும்போது கிராஸில் கட் பண்ணி தான் போடணும். இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, சேம் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு நல்லா கீறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. நெக் ஃபினிஷிங் வீடியோ கூட நான் தனியாக ஒன்று போடுறேன். நான் என்னோடய சேனலில் சுடிதார் ஃபுல் வீடியோ இருக்குது, கட்டிங் இருக்குது, ஃப்ராக் இருக்குது, பிரின்சஸ் கட் ப்ளவுஸுங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னோடய ரமா டெய்லரிங் விளாக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இது எல்லாமே பார்க்கலாம். இதெல்லாமே நீங்கள் 1 by 1 கூட பார்த்துட்டு கற்றுக்கலாம். ஏன்னா இதுலேயே பார்க்குறது இல்லாமல் நீங்கள் அதுவும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்களா அந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா பாருங்கள். ஏன்னா பேசிக் கிளாஸ் தானே நான் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியே தைக்க தெரிஞ்சவங்க, ஃபுல் ஃபினிஷிங் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு பேசிக் கிளாஸ்னால, ஏன்னா முதல்ல கற்றுக்கிறவங்களுக்காக வச்ச வீடியோ. நீங்கள் மிஷின் பற்றி நிறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, அதை பற்றி கூட வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அதே மாதிரி இப்போ பேக் நெக் எப்படி ஃபினிஷிங் பண்ணமோ சேம் ஃப்ரண்ட் நெக்கும் சேம் அதே ஃபினிஷிங் தான். ஃபஸ்ட்டு நெக்கு தைச்சி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சைடெல்லாம் ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட்டுருங்க. ஏன்னா ஆம்கோல் அளவுக்கிட்ட ஒரு ஜாயிண்ட்டு, இன்னொரு ஆம்கோல் அளவுக்கிட்டேயும் ஒரு ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறமா ரெண்டுமே நகராமல் எங்கேயுமே எக்ஸ்ட்ரா பீஸ் வராமல் சைடும் சேர்த்து ஒரு ஜாயிண்ட் ஒன்று போட்டுக்கோங்க.
அப்போ தான் லைனிங் துணி வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கும். ஒருவேளை ஏற்ற இறக்கம் வந்தாலும் நீங்கள் வந்து எது எக்ஸ்ட்ரா இருக்கோ எது கரெக்டான அளவோ அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். உள்ள லைனிங் வந்து லூஸ் வராமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை லூஸ் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், லைனிங் வந்து அலசி போட்டுட்டு அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. லைனிங் வந்து அலசினா தாங்க கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஷிங்க் ஆகாது. அதே மாதிரி லைனிங்கும் வந்து ப்ளவுஸுக்கும் சரி சுடிதாருக்கும் சரி லைனிங் அலசி போட்டால் நிறைய ஷிங்க் ஆகாது, லூஸும் வராது. உங்களுக்கு சுடிதார் நல்லா பார்க்கவும் ஃபிட்டாக வரும். நீங்கள் அலசாமல் கொடுத்துட்டிங்கன்னா ஒருவேளை அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, லைனிங் வந்து அலசிட்டு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், டைலருங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை அலசிட்டோன்னா எவ்வளோ கம்மியாகும், எங்கே கிராஸ் வரும், எங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. கேட்டு அந்த மாதிரி கேட்டு தைச்சி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு போடும்போது ரொம்ப ஷிங்க் ஆகாமல் நீட்டாகவும் இருக்கும். இப்போ டாப் வந்து எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன் நான். நெக்கு பாருங்கள், அதே மாதிரி கிராஸ் கொடுத்துட்டு நெக் அர்க்காத் போட்டுட்டு அதுவும் ஃபினிஷிங் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு சைடும் அதே மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கா பார்த்துட்டு சைடும் பிடிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் தைக்கும் போதே வந்து ஒன்றா பார்த்து தைங்க. அதே மாதிரி தைக்கும் போது கீழே அடியில் துணி வந்து மடங்கும் மாட்டும், ஒன்று நீட்டாக வரும், ஒன்று நீட்டாக வராது. அதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்டு மெதுவாக தைச்சிக்கோங்க. ஏன்னா நான் எவ்வளோ ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கிளாஸு. அதனால் வந்து நான் இதை பற்றி எல்லாமே சொல்ல முடியும் என்னால். ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் வந்து என்னை கேட்கலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வீடியோ கூட போடுவேன். இந்த நூல் கட்டாகிற பிரச்சனை இருக்குது பாருங்கள், எப்பா போதுண்டா சாமின்ற நிலப்பில் போகுது எனக்கு. இது அப்படி கட்டாகுது நூல். இது என்னதான் ப்ராப்ளம் தெரில, இல்லை நூல் தான் சரியில்லையா தெரியல, ரொம்ப என்னை பாடாப்படுத்திடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக தான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. உங்களுக்கான வீடியோ இன்னும் போட்டுகிட்டே வரேன் நான். ஏதாவது டவுட்னா கேளுங்க. சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என் வீடியோ பார்த்ததுக்கு. நன்றி.